அரிசி உளுந்து எதுவுமே சேர்க்காம ஃபுல் புரோட்டீனோட இருக்கிற இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா எங்களோட ட்ரெடிஷனல் ரெசிபி. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதுக்கு தேவையான மெயின் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா தோல் பாசிப்பருப்பு, அதாவது பச்சை பயிறு உடைச்சது தோலோட இருக்கும். இதை கிச்சடி பருப்புன்னு சொல்றாங்கங்க கடையில. இதை வாங்கி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அப்புறமா 2-3 தடவை கழுவி ஊத்தும் போது கொஞ்சம் தோல் போகும். அந்த அளவு தோல் போனா போதுங்க, மீதி அப்படியே இருக்கட்டும். நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருங்க. தண்ணி வடிச்சதை தான் நீங்க கிரைண்டர்ல சேர்க்கணும். தண்ணி இல்லாம தான் அரைக்கணும். தண்ணி இல்லாம அரைப்படுமான்லாம் யோசிக்காதீங்க. நல்லா பொதபொதன்னு உளுந்து மாதிரி வரும். அரைக்கும் போது நல்லா 2 துண்டு இஞ்சி, 3 அல்லது 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா அரைப்படும். அரைக்கிறதுக்கு தண்ணி ஊத்தி அரைச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்துல இட்லி ஊத்தி வச்சா பொங்கி பொங்கி வருங்க, ரொம்ப கஷ்டமா போயிடும். சோ தண்ணி ஊத்தாம தான் அரைக்கணும் கண்டிப்பா. இப்ப நல்லா நைஸ் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே அந்த கிரைண்டர்ல இருந்து எடுத்து நான் இட்லி தட்டுல துணி போட்டு இட்லி தட்டுல வச்சு அப்படியே இட்லி பாத்திரத்துல வைக்க போறேன். இந்த மாவு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு அதை இட்லிகளா ஊத்துனா அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. அதனாலதான் நான் டைரக்டா எடுத்து இட்லி தட்டுலயே வச்சு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். நீங்க அப்புறமா இந்த டிஷ் பண்றதா இருந்தா கூட நீங்க மாவாட்டி இட்லிகளா ஊத்தி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு தேவையானப்ப எடுத்து பொடிச்சு உப்புமா பண்ணிக்கலாம். 24 மணி நேரத்துக்கு மேல வைக்காதீங்க ஃப்ரிட்ஜ்ல. தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 15 நிமிஷம் வைங்க இட்லி பாத்திரத்துல. நல்லா வெந்துரும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கையிலேயே பொடிச்சுக்கலாம். இல்லன்னா நீங்க மிக்ஸி ஜார்ல குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி விட்டு விட்டு மிக்ஸியை ஒட்டிட்டு பொடிச்சுக்கோங்க. ஒரே அடியா ஒட்டிடக்கூடாது. இதே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எடுத்திருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு பொடிச்சுக்கலாம். அது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா பொடிஞ்சு வரும். இது கொஞ்சம் கெட்டி கெட்டியா தான் இருக்கும். ஏன்னா இட்லில அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லைங்களா, அது இதுல இருக்கும். நம்ம வதக்கும் போது சரியாயிரும். முழு பச்சை பயிர்ல பண்ணா இந்த டேஸ்ட் வர்றது இல்லைங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் எடுத்து வச்சு, சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து தாளிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். வானிலையில ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்புல கொஞ்சம் தாராளமா சேர்த்து வதக்கிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பிரவுன் ஆனதுமே வெங்காயம், கொத்தமல்லி தலை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி எல்லாம் முன்னாடியே அரைக்கிறதுக்கே சேர்த்திருக்கோம். சோ காரத்துக்கு வேணும்னா நீங்க 1 அல்லது 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு அளவா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திருக்கங்க. நல்லா வதக்கிட்டு இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்க பச்சைப்பயிறு இட்லி பொடியையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு பொடிச்சிட்டு நீங்க சேர்க்கறதா இருந்தா வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியா தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பொடியை போடுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனால அதுல இருக்கிற ஈரப்பதம் சுத்தமா போயிருக்கும். அப்புறம் சாப்பிடும் போது தொண்டையில அடைக்கும். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா நான் கொத்தமல்லி தலையும் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தாளிச்ச தயிர் சூப்பரா இருக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்து பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு கெட்டி தயிர்ல இந்த தாளிச்சதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இத்தனோடு உப்பு கூட போட்டுக்கோங்க தயிர்ல. இந்த இட்லி உப்புமாக்கு இந்த தயிர் காம்பினேஷன் செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.